Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CBSE Chemistry Sample Paper Class 12 25-26க்கான solution பார்க்க போறோம். So இந்த வீடியோல நம்ம question number 33 மட்டும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோல 31, 32 அப்லோட் பண்ணியிருந்தேன். So இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 31ல ABன்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க. ஏல ரெண்டு சப்டிவிஷன் அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸும் செகண்ட் கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸும் அதே மாதிரி பில வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 3 மார்க்ஸும் செகண்டுக்கு 2 மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா நம்மளுக்கு ஏல ரெண்டு பில ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாலுமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டினா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 33ல ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The rate of a reaction triples when the temperature changes from 298 Kelvin to 318 Kelvin. Calculate the energy of activation of the reaction assuming that it does not change with the temperature. Given R is equal to 8.314 joule per Kelvin per mole, log 3 is equal to 0.4771. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன கால்குலேட் பண்ணணும்னா எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். ஸோ இஏ கால்குலேட் பண்ணணும். அப்புறம் ரெண்டு டெம்பரேச்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து 298 கெல்வின், இன்னொன்று 318 கெல்வின். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ட்ரிப்பிள்ஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் 298லேருந்து 318க்கு மாறும் பொழுது ரியாக்ஷன் ரேட் வந்து என்ன ஆகுது, ட்ரிப்பிள் ஆகுது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் 1 இஸ் ஈக்குவல் டு 298 கெல்வின், T2 இஸ் ஈக்குவல் டு 318 கெல்வின், ஆர் கொடுத்துருக்காங்க 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் வேல்யூ 3க்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இஏ கால்குலேட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும் பொழுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ட்ரிப்பிள்ஸ். ஸோ அப்போ 298 கெல்வின்ல, அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு 298 கெல்வின்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் R1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் வில் பி ஈக்குவல் டு K1. அதே மாதிரி when the temperature is 318 கெல்வினா இருக்கும் பொழுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு எழுதுவோம், K2ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த டெம்பரேச்சர் 298லேருந்து 318 போகும் பொழுது ரேட் வந்து ட்ரிப்பிள்லாம் ஆகுது. அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் K1க்கு என்ன இருந்ததோ அந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுது, ட்ரிப்பிள் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் K1ன்னு எழுதலாம். சரியா? இப்போ நம்ம ஃபார்முலா போலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணணும், லாக் K2 by K1 is equal to EA by 2.303 R into T2 minus T1 divided by T1 T2. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வேல்யூ தெரியும். நம்ம அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ லாக் K2க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3K1 divided by K1 is equal to EA by 2.303 into 8.314 ஆறுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க into T2 வந்து 318 minus T1 வந்து 298 divided by T1 T2. So 298 into 318. இப்போ இந்த இடத்துல K1 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே வேல்யூ வந்து log 3 is equal to EA by, இப்போ 2.303 by 8.314 நம்ம எப்போவுமே 19.14ன்னு எழுதிக்கலாம். இன்டூ மேலே எவ்வளோ வரும், மேலே வந்து 20 வரும். 318 minus 298 வந்து 20 divided by 298 into 318. So log 3 is equal to 0.4471 கொடுத்துருக்காங்க அவங்களே கொஸ்டின்ல. EA by 19.14 into 20 by
298 into 318. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், EA is equal to இது எல்லாத்தையும் ஒன்னா மல்டிப்ளை பண்ண 0.4471 into 19.14 into 298 into 318 divided by 20 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து which is equal to 43.267 kilojoule per mole கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வரணும். 43.267 கிலோஜூல் per mole. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கான சொல்யூஷன். சரி, அடுத்தது பார்த்தோம்னா 2க்கு வரும். 2 வந்து ஐடென்டிஃபை தி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. and write its integrated rate equation mentioning what each term in the equation represents. so நமக்கு வந்து ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. so கிராஃப்ல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியுது xல வந்து டைமும் y axis வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் r, டைம் வெர்சஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் r கொடுத்திருக்காங்க அப்படின்னாவே அது நம்மளுக்கு ஜீரோ ஆர்டர்னு அர்த்தம். so அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து order of reaction is zero order. அடுத்தது நம்மளுக்கு என்ன எழுத சொல்லியிருக்காங்க, write its integrated rate equation. so அப்ப zero ஆர்டருக்கான integrated rate equation நம்ம என்ன படிச்சிருப்போம், k is equal to இங்க r கொடுத்திருக்காங்க. so r0 minus r by t. அப்போ இதுல ஒரு mentioning what each term in the equation represents. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு term என்னன்றதை நீங்க represent பண்ணணும். kன்றது rate constant, t வந்து time, r0 வந்து initial concentration, r அப்படின்றது r concentration அப்படின்றது final concentration. சரியா? so order zero order, integrated rate equation for zero order தான் k is equal to r0 concentration minus r concentration divided by t. so ஒரு term k na rate constant, t na time, r0 concentration is initial concentration, r concentration is final concentration. so a முடிஞ்சிருது. அடுத்தது b க்கு வரும். so b ல first question நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, consider the following first order thermal decomposition of SO2Cl2 at a constant volume. SO2Cl2 gives SO2 plus Cl2. If the total pressure of the gases is found to be 200 torr after 10 seconds and 300 torr upon the complete decomposition of SO2Cl2, calculate the rate constant. Given log 3 is equal to 0.4771 and log 2 is equal to 0.3010. so இங்க நம்மளுக்கு pressure வச்சு ஒரு sum கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, it is a first order thermal decomposition reaction கொடுத்துட்டாங்க. if the total pressure of gases is found to be 200 torr after 10 seconds. so 10 seconds ல time is equal to 10 second ல total pressure எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 200 torr கொடுத்திருக்காங்க. அடுத்தது upon the complete decomposition. அப்போ on completion reaction complete ஆன பிறகு பார்த்தோம் அப்படின்னா total pressure is equal to 300 torr கொடுத்திருக்காங்க. 300 torr. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, k கண்டுபிடிக்க சொல்றாங்க. so இப்ப நம்ம equation போலாம். so equation SO2Cl2 decompose ஆகும் பொழுது SO2 plus Cl2 மாறுது. இப்போ நம்மளுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா at time is equal to 10 secondsல இந்த இடத்துல ஒரு இனிஷியல் ப்ரெஷர் இருக்கும். சரியா? அந்த இனிஷியல் ப்ரெஷர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் நம்மளுக்கு எங்க கன்வெர்ட் ஆயிருக்கும், SO2க்கும் Cl2க்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னா 1 இங்கேயும் 1 மோல் தான். அப்போ இந்த இடத்துல எக்ஸ், இந்த இடத்துல எக்ஸா இருந்ததுன்னா இப்போ இனிஷியல் ப்ரெஷர் பிஐனா அதுல இருந்து நம்மளுக்கு எக்ஸ் அளவு என்ன பண்ணிருக்கோம், வெளியில போய்
எக்ஸ் SO2க்கும் எக்ஸ் Cl2க்கும் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல டோட்டல் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 200 டார்க் கொடுக்குறாங்க. அடுத்தது ஆன் கம்ப்ளீஷன், ரியாக்ஷன் முடியும் பொழுது இங்க வந்து நம்மளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ இதுவும் XX இருக்கும். அப்போ டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுக்குறாங்க? 300 டார்க் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ தெரியணும், பிஐ வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்ததுனால K இஸ் ஈக்குவல் டு 2.303 by T into log of, இப்போ நம்ம அட் டைம் T செகண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து போட போறோம், 10 செகண்ட்ஸ்ல போட போறோம். அப்போ அதுல இனிஷியல் ப்ரெஷர் டிவைடட் பை அந்த 10 செகண்ட்ஸ்ல எவ்வளோ ப்ரெஷர் வேல்யூ இருக்கு? பிஐ மைனஸ் எக்ஸ் இருக்கு, அதை போடணும். இப்போ நம்மளுக்கு பிஐ தெரியணும், எக்ஸ் தெரியணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிஐ கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஆன் கம்ப்ளீஷனுக்கு வரும். ஆன் கம்ப்ளீஷன்ல நம்மளுக்கு டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பிடி இஸ் ஈக்குவல் டு 300 டார் இருக்கிற டைம்ல இங்க வேல்யூ டோட்டல் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது பிளஸ் இது பிளஸ் இது. இங்க இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் எக்ஸ். அப்போ பிடி எவ்வளோ? 300 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 by 2 which is equal to 150 டார்க். ஸோ இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷரா கன்சிடர் பண்றோம், விச் இஸ் பிஐ. ஓகேவா? அடுத்தது at t is equal to 10 செகண்ட்ஸுக்கு வரும். t is equal to 10 செகண்ட்ஸ்ல டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போம். அப்போ பிஐ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ பிஐ மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இப்போ பி டோட்டல் அந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 200 டார்க் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பிஐ பிளஸ் எக்ஸ். ஸோ பிஐயோட வேல்யூ நம்ம எவ்வளோன்னு எடுத்திருக்கோம்? 150. அப்போ 200 இஸ் ஈக்குவல் டு 150 பிளஸ் எக்ஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். 200 மைனஸ் 150. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 50ன்னு கண்டுபிடிச்சிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு பிஐ வேல்யூ 150ன்னு தெரியுது, எக்ஸ் வேல்யூ 50ன்னு தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அப்படின்னா 10 செகண்ட்ஸ்ல இந்த இடத்துல பிஐ அப்படின்றது 150, இனிஷியல் டெம்பரேச்சர், இனிஷியல் ப்ரெஷர் வந்து அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 இருக்கு. சரியா? ஸோ அந்த இனிஷியல்ல இருந்து எவ்வளோ வந்து பிரிஞ்சு போயிருக்கு? எக்ஸ்ன்றது 15 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல பார்த்தோம்னா அட் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்பொழுது, அட் டி இஸ் ஈக்குவல் டு 0ல இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இனிஷியல் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம ஃபார்முலா படி இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் SO2 Cl2 டிவைடட் பை ப்ரெஷர் அட் 10 செகண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த இனிஷியல் ப்ரெஷர் கொடுக்காம நம்மளுக்கு கம்ப்ளீஷன்ல ஒரு டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இனிஷியல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாக்கு சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ நம்ம ஃபார்முலா படி 2.303 டிவைடட் பை டி போட போறோம். அப்போ K is equal to 2.303 divided by T க்கு என்ன போடுவோம்? நம்ம 10 செகண்ட்ஸ். at 10 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ log PI க்கு நம்ம எவ்வளோ போடணும்? 150 போட போறோம். divided by PI minus X, 150 minus X வந்து 50. அப்போ இந்த இடத்துல K is equal to 2.303 by 10 into log of 150 divided by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இது எவ்வளோ வரும்? இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ log 3 by, இப்போ K is equal to 2.303 by 10 into log 3 by 2. ஸோ அப்போ log 3 by 2னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? நம்ம வந்து இந்த இடத்துல log 3 by 2 is equal to log 3 minus log
2ன்னு எழுதலாம். ஓகேவா? log 3 நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4771 மைனஸ் log 2னா 0.3010 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சரை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்க லாகுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0.4771 மைனஸ் 0.3031 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 0.174ன்னு வரும். ஸோ இது எதனுடைய வேல்யூ? log 3/2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல அந்த வேல்யூவை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ k is equal to 2.303/10 into 0.3010 இந்த இடத்துல தப்பா போட்டிருக்கேன். ஸோ இப்போ 0.4771 மைனஸ் 0.3010 is equal to நம்மளுக்கு இந்த இடத்துல 0.176 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 0.176 இங்க ஒரு 1. இப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணுனீங்கன்னா 2.303 into 0.1761 divided by 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 0.0405 வரும். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு யூனிட் வந்து s to the power minus 1. ஓகேவா? ஸோ அப்போ k is equal to 0.0405 per second நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? இது வந்து கொஸ்டின் நம்பர் B-ல 1. அடுத்தது 2க்கு வரும். For a bimolecular elementary reaction A plus B gives product. Write the expression for the rate of the reaction relating temperature, activation energy for the reaction, and also mention what each term represents in the equation. So நம்மளுக்கு ஒரு bimolecular elementary reaction கொடுத்துட்டாங்க. அதுல என்ன பண்ண சொல்றாங்க? ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை எழுத சொல்றாங்க. எதெல்லாம் ரிலேட் பண்ணி? டெம்பரேச்சரையும் ஆக்டிவேஷன் எனர்ஜியையும் ரிலேட் பண்ணி எழுதிட்டு அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்ல சொல்றாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் B-ல 2 பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ணி ஒரு ரேட் எழுதுறோம் அப்படின்னா நம்ம கொலிஷன் தியரிக்கு போகணும். ஸோ கொலிஷன் தியரியில நம்ம எழுதுவோம் ரேட் இஸ் ஈக்குவல் டு P into Z into e to the power minus EA by RT. ஸோ இதுல P அப்படிங்கிறது it is probability or steric factor. Z அப்படின்றது collision frequency. எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா கொலிஷன் நடக்குது. ப்ராபபிலிட்டி அப்படின்றது ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல வந்துடும். அப்புறம் e to the power மைனஸ் EA by RT அப்படிங்கிறது எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து அதனுடைய எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகவோ அல்லது அதை விட வந்து அதிகமாகவோ இருக்குது அப்படின்றதுக்கான ஃபேக்டர். ஸோ இங்க வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் molecules having energy equal to EA or greater than EA. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலண்டான எனர்ஜியோ அல்லது அதை விட அதிகமான எனர்ஜியோ எவ்வளோ மாலிக்யூல்ஸுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதுவோம்? ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் இதுதான் இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். ரேட் அப்படின்றது ரேட் ஆஃப் ஈக்குவேஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன். EA அப்படின்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, R அப்படின்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T அப்படிங்கிறது
temperature. சரியா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்ட அந்த ரிலேஷன். ரேட் இஸ் ஈக்குவல் டு PZ e to the power minus EA by RT. ஸோ இது question number 33 கான சொல்யூஷன். ஸோ மொத்தம் question number 33ல பார்த்தோம் அப்படின்னா 4 question இருக்கும். Aல 2, Bல 2. ஸோ 4 questionுமே பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ்ல. இப்போ இதுல A பார்ட்ல இருக்கக்கூடிய 2 questionுமே நம்மளுக்கு டைரக்டான question தான். ஸோ இந்த Aல இருக்கிற 1மே வந்து ஈஸி டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். செகண்ட் கொஸ்டினும் கிராஃப் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா பில இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் கொஸ்டின் இப்ப நம்மளுக்கு வந்து NCERT புக்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல அதாவது T is equal to 0ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 செகண்ட்ஸ்லயோ அல்லது ஒரு 50 செகண்ட்ஸ்லயோ பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு டோட்டல் ப்ரெஷர் கொடுத்து நம்மள வந்து ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல. நம்மளுக்கு வந்து டைம் 0ல வந்து இனிஷியல் ப்ரெஷர் கொடுக்கல. ஆனா கம்ப்ளீஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டோட்டல் ப்ரெஷரும் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ்ல ஒரு டோட்டல் ப்ரெஷரும் கொடுத்து நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு டைரக்ட் ஆன்சர் எழுதக்கூடிய கொஸ்டின். ஆனா நம்ம வந்து இந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சில இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு சரியா தெரியாம போயிருக்கும். மற்றபடி நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டேர்ம் கொஞ்சம் புரிஞ்சுது அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸியான ஆன்சர். ஸோ இந்த 33ல பார்த்தோம் அப்படின்னா பில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் வந்து கஷ்டமான ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ முடியும் பொழுது நம்ம செக்ஷன் ஈல 31 முடிச்சிருப்போம், 32 முடிச்சிருப்போம், 33 முடிச்சிருப்போம். இப்போ இந்த 3 கொஸ்டினையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 31, 32 எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். 33ல மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். ஆனா நீங்க பிஏ விட்டுட்டு ஏ அட்டன் பண்றீங்க அப்படின்னா 2 கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.